தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருப்பவர் த்ரிஷா. சமீப காலமாக பெரிய அளவில் படங்கள் கமிட் ஆகாமல் இருந்தாலும், எந்த சர்ச்சை குறித்தும் வெளிப்படையாக கருத்து தெரிவிக்காமல் இருந்தாலும், மாதத்திற்கு குறைந்தது சில முறையாவது ஊரே பேசும் ஹாட் டாபிக்காக மாறிவிடுகிறார். இதையடுத்து விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக பொதுவெளியில் தோன்றி பேசுபொருளான முக்கிய நிகழ்வுகளை பற்றிய விஷயங்கள் இணையத்தில் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. விஜய் முதல்வர் வேட்பாளராக தேர்தலுக்கு முன்பு மனு தாக்கல் செய்த சமயத்தில் அவரது மனைவி சங்கீதா சட்டப்பூர்வமாக விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் நடிகை ஒருவருடன் விஜய்க்கு தொடர்பிருப்பதாக கூறி அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அடுத்த நாளே கல்பாத்தி எஸ். சுரேஷின் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதல்வர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் ஒன்றாக கலந்து கொண்டனர். அதிலும் இருவரும் ஒரே மாதிரியான தங்க நிற உடையில் வந்திருந்தது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முதல்வர் வேட்பாளராக விஜய் களம் கண்டார். தேர்தல் நாளன்று காலையிலேயே தனது தாயாருடன் சென்று வாக்களித்த த்ரிஷா சில மணி நேரங்களுக்கு பிறகு சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்தார். அதில் கில்லி படத்தின் விசில் மியூசிக்குடன் தான் வாக்களித்த புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகி தவிக வெற்றி பெற்றது உறுதியான நிலையில் அன்றைய தினமே விஜய் சந்திப்பதற்காக த்ரிஷா அவரது நீலாங்கரை இல்லத்திற்கு சென்றார். அதனால் இணையத்தில் மீண்டும் வைரலானார். தவிக வெற்றியை தொடர்ந்து விஜய் முதல்வராக பதவியேற்றார். அந்த பதவியேற்பு விழாவில் த்ரிஷாவும் தனது தாயாருடன் விழாவில் பங்கேற்றார். சி. ஜோசப் விஜய் எனும் நான் என உறுதிமொழி எடுத்துக்கொண்ட போது த்ரிஷா தனது அழுகையை அடக்கிக் கொண்டு பெருமிதத்துடன் அவரை பார்த்து கொண்டிருந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பெரும் பேசு பொருளாகின. விஜய் முதல்வராக பதவியேற்ற நிலையில் நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினிமணி சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக விஜய் உடனடியாக அஜித்தின் இல்லத்திற்கு சென்றார். அப்போது அவருடன் நடிகை த்ரிஷாவும் சென்றிருந்தார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் நடிகை த்ரிஷா தனது தாயாருடன் கலந்து கொண்டார். அவருக்கு முன்வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. விழாவின் போது முதல்வர் விஜய் நோக்கி மற்றவர்களுடன் இணைந்து த்ரிஷா சல்யூட் அடித்த புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இவ்வாறு விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாகவோ அல்லது ஒரே நிகழ்வில் இடம்பெறும் காட்சிகளோ வெளியாகும் போதெல்லாம் அது ரசிகர்கள் மற்றும் இணையவாசிகள் மத்தியில் உடனடியாக பேசுபொருளாகி வருகிறது. இது தொடர் நிகழ்வாகவே மாறி வருகின்றது என்றால் அது மிகையாகாது.